வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிகர் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சமுதாயத்தில் ஒரு அக்கறை கொண்ட நபராக அகரம் ஃபவுண்டேஷத்தின் தொடங்கி இருக்கிற சூர்யா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போகிறோம். அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் தான் கப்பா. இது பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவில் வெற்றிக்கு இல்லைனாலுமே படம் ஓரளவுக்குவே சூர்யா பார்த்தோம்னா தற்போது நிறைய படங்களை கைவசம் வச்சிருக்காரு. அது என்னென்ன படங்கள் என்பதை பற்றியும் யார் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாத்தி, லத்தி, பாஸ்கர் ஆகிய படங்களை இயக்கிய வெக்கி அட்லூரி இயக்கத்தில் தான் தற்போது சூர்யா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்குது. நடிகர் சூர்யா தற்போது பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடிச்சிருக்காராம். இப்படம் பார்த்தோம்னா மே 1 வெளியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவினுடைய 45 படத்தில் நடித்து வராரு. வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்துலையும் நடிக்க இருக்காராம். இதையடுத்து தான் வாத்தி, லக்கி, பாஸ்கர் ஆகிய படங்களை இயக்கிய வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியே இருக்குது. இப்படத்தை பார்த்தோம்னா சித்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும், மாருதி கார்களின் புகழ்பெற்ற 796cc என்ஜின் எப்படி உருவாக்கப்பட்டது என்பது தான் தொடர்பான கதைக்களத்தில் உருவாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில் பார்த்தோம்னா இப்படத்தில் 2 கதாநாயகர்கள் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே இந்த படத்தில் பாக்யஸ்ரீ போஸ் ஒப்பந்தமாக இருந்தாங்க. தற்போது பார்த்தோம்னா 2வது கதாநாயகியாக நிதி அகர்வால் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது. சூர்யா பார்த்தோம்னா அகரம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான உதவியை செய்து வராங்க. இது எப்போ பார்த்தோம்னா 2006 முதல் அகரம் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் சூர்யா குறிப்பாக முதல் தலைமுறை மாணவர்களுக்கு தான் உதவி செய்து வராராம். இந்த நிலையில் பார்த்தோம்னா அகரம் ஃபவுண்டேஷனுக்காக சென்னையில் புதிய அலுவலகத்தை சூர்யா திறந்திருந்தாங்க. இது திறந்து போயிட்டு சூர்யா பேசல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2006 தான் சின்ன அறையில் அமர்ந்து சிந்தித்து விதைத்த விதை இப்போது பார்த்தோம்னா ஆலமரமாக நிற்குதாகவும், கஜினி படம் முடிந்த பின்னு தான் மக்களுக்கு தனது அன்பை திரும்ப கொடுக்கணும் என நினைச்சுதான் இயக்குனர் ஞானவேல் ஒரு கேள்வி கேட்டாருக்கு. இப்போது முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவால் பணம் கொடுக்க முடியாதவங்களும் பல முதல் தலைமுறை மாணவர்களும் படிப்பு நிறுத்தி விட்டுறாங்க. அரசு பள்ளியில் படித்தால் கூட பின் என்ன செய்வதென தெரியாமலும் எப்படி உதவி கேட்பது என்று தெரியாமல் தினக்கூலிகளாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுறாங்க. அந்த கேள்விதான் அகரம் தொடங்குவதற்கு காரணமாக அமைஞ்சதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்போது தான் 10க்கு 10 அறையில் தான் தொடங்கினேன். இந்த பின்னதான் 2 அறைகள் கொண்ட வீட்டில் அகரம் பணிகள் நடந்துச்சு. பின்னர் என் தந்தை சிவகுமாரும் கொடுத்த இடத்துல பணிகளை தொடர்ந்தேன். 2010 தான் விதை என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தேன். அரசு பள்ளியில் படித்த முடித்த மாணவர்கள் மாணவிகளையும் கல்லூரியில் சேர்க்கும் திட்டம் தான் விதையாம். அவர்கள் அனைவருமே முதல் தலைமுறை மாணவர்கள் தான். 5813 மாணவர்கள் படித்து இதுவரைக்குமே அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் முடிச்சிருக்காங்களாம். இன்னும் 2000 பேர் படித்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. எத்தனை அரசு பள்ளியில் மாணவர்கள் படிக்கிறாங்க என்ற விவரங்களும் அளிக்கப்பட்டுச்சு. 70% மேலே மாணவிகள் தான் படிக்கிறாங்க. 2010 100 மாணவர்களை படிக்க வைக்க விரும்பினேன். 10,000 விண்ணப்பங்கள் வந்துச்சு. இப்போது பார்த்தோம்னா ஆண்டுக்கு 700 மாணவர்கள் படிக்க வைக்கிறேன். இதே போல் இப்போதும் 10,000 விண்ணப்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. இதன் மூலமாக தான் தேவைகள் குறையவில்லை எப்போதுமே புரிந்து கொள்ள முடியுது. 2025 கூட நாம் சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவிகள் இருக்கிறாங்க. பல குடும்பங்களில் இந்த நிலை இருக்குது. கல்வியே ஆயுதம், கல்வியே கேடைன்னு சொல்லாங்களாம். 20 ஆண்டுகள் உடையாமல் வீரியத்துடனே அகரம் செயல்பட்டு கொண்டிருக்குது. படித்து முன்னாள் மாணவர்கள் சமூகத்தை சேர்த்து சித்திக்கிறாங்க. அதுதான் எங்களை தொடர்ச்சியாக ஓட வைப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த படம் படிப்புக்காக கொடுத்த நன்கொடையில தான் வாங்கிய இடம் கிடைச்சிச்சு. எனக்கு கிடைத்த வருமானத்தின் மூலம் கட்டிய இடம் நன்கொடையாக வரும் ஒவ்வொரு காசுமே படிப்புக்காக பயன்படுத்துகிறேன். இன்னும் நிறைய பேருடைய அன்பு தேவைகள் இருக்குதாகவும், பணம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரம் தேவையாக இருக்குது. ஒரு சில கல்வராயன் மலையில இருந்து ஒரு மாணவர் விண்ணப்பம் கிடைத்த பின்னரும் அவர்களை சென்று பார்க்க முடியலை. நடந்து சென்று அந்த மலையில் ஏற முடியலை. 9 முறை முயன்றும் 10வதாக சென்று ஒருவர் கண்டறிந்தாராம். தம்பி இப்போது மருத்துவராக மாறியிருக்காரு.
தன்னார்வலர்களுடைய பணி மிகவும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல புதிய பயிற்சிகளும் புத்தக வாசிப்பு, புத்தக வெளியீடு உள்ளிட்டவற்றை நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் அறிவிச்சிருந்தாரு. இது பார்த்தோம்னா தாய் வீடு போன்றது சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. சூர்யாவுக்கு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு சிறப்பாக அமையலனே சொல்லலாம். ஏன்னா அவர் எதிர்பார்க்கப்பட்ட கக்வா திரைப்படமும் தோல்வி படமாகவே அமைஞ்சிச்சு. அடுத்து அனைவரும் தற்போது வாடிவாசல் படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இப்படம் பார்த்தோம்னா தாமதமாகி வருவதால் ரசிகர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் தாமதத்திற்கு என்ன காரணம் என்று தகவல் தற்போது சினிமா வட்டாரத்தில் பிரபலமாக பேசப்பட்டு வருதான். சூர்யாவினுடைய நடிப்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டனா கக்வாவா 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மிகவும் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவான இந்த திரைப்படம் பார்த்தோன்னா முதல் நாள் அன்றே மக்களிடமிருந்து கடுமையான நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சான். பெரிதாக தியேட்டரில் ஓடாமல் போனச்சுன்னே சொல்லலாம். ரசிகர்கள் மிகுந்த கவலை அடைஞ்சாங்க. இந்த படத்தை தொடர்ந்து தான் நடிகர் சூர்யா ரெட்ரோ என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் பூஜா ஹெக்டே நாயகியாக நடித்திருக்காங்க. நாசர், பிரகாஷ் ராஜ், ஜோர்ஜி ஜார்ஜ் ஆகியோர் நடித்திருந்தனர். ரெட்ரோ திரைப்படம் மே 1 வெளியாகும் என படக்குழு அறிவிச்சிருக்குது. இந்த படத்தில் சூர்யா பார்த்தோம்னா காதல் மற்றும் எமோஷனல் கலந்த டாக்ஸிங்கான ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு கேங்ஸ்டராகவும் மிரட்டியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜும் சூர்யா என்ற எதிர்பார்க்காத காம்போவில் இப்படம் உருவாகியுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் இப்படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் இருந்து வருதுன்னே சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து தான் வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் கமிட் ஆகி இருந்தாங்க சூர்யா. இந்த படத்தினுடைய அறிவிப்பு வெளியானதிலிருந்தே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டே இருக்குது. படப்பிடிப்பு தொடர்ந்து தாமதமாகி வருவதாகவும் அதற்கு காரணம் பார்த்தோம்னா வெற்றிமாறனுடைய வாடிவாசல் படத்திற்கான பவுண்டட் ஸ்கிரிப்ட் தயார் இல்லைன்னு சொல்லப்படுது. இதுவரை அந்த வெற்றிமாறன் தயார் செய்து தர நடிகர் சூர்யாவோ பவுண்டர் ஸ்கிரிப்டை கேட்டிருக்கிறாரா. அது வந்தால்தான் படப்பிடிப்புக்கு வருவேன் என்பதால் சூர்யா உறுதியாக இருப்பதாக தகவலும் சொல்லப்படுது. நடித்த வாலி திரைப்படத்தின் மூலம் தான் அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க ஜோதிகா. நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போது மீண்டும் நடிகை ஆரம்பித்திருக்காங்க. தனது 2வது இன்னிங்ஸில் தமிழில் தொடங்கியிருக்காங்க. அதிகம் இப்போது இல்லாமல் ஹிந்தியில் மட்டுமே கவனம் செலுத்தி வராங்க. கடைசியாக அவர் டப்பா காட்டல் என்கிற வெப் சீரியலில் நடித்து சூழல் வச்சிருந்தாங்க. ஜோதிகா பார்த்தோம்னா என்ன நினைத்தாரோ தெரியல, தனது முழு கவனத்தையுமே பாலிவுட் பக்கம் திருப்பியிருக்காங்க. அங்கு ஸ்ரீகாந்த், சைத்தான் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்காங்க. படங்கள் மட்டும் இல்லாமல் வெப் சீரியலும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வகையில் கடைசியாக அவர் டாப்பா காட்டல் வெப் சீரியலில் நடித்திருந்தாங்க. வெப் சீரியலுக்கு சுமாரான வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஜோதிகாவின் நடிப்புக்கு பெரிதாக எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கலன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழல் தான் சமீபத்தில் ஜோதிகா ஒரு பேட்டி அளித்திருந்தாங்களாம். இந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தென்னிந்திய சினிமாவிலிருந்து வரேன். அங்கு ஆண்களை முன்னணியாக கொண்ட படங்கள் தான் அதிகம் வருது. இப்போது மாற்றங்கள் வந்திருப்பதாகவும் பாலிவுட்டிலும் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. தென்னிந்தியாவில் பெரும்பாலும் ஆண்களுக்குத்தான் அதிகம் எழுதப்பட்டிருக்குது. பெண்கள் கதாபாத்திரம் முழுமையடையாததாக இருக்குதாகவும் சொல்லியிருந்தாங்க. தென்னிந்தியாவில் சினிமாவை பொறுத்தவரையும் பெண்கள் நடனமாடவும் ஆண்கள் புகழவும் தான் பயன்படுத்துகிறாங்க. அது இப்போது இருக்கிறது என்றார். ஜோதிகாவின் இந்த கருத்துக்கு பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வராங்க. மொழி, சந்திரமுகி, ராட்சசி போன்ற ஹீரோயின் சின்றி படங்களை நடித்துவிட்டு ஜோ இப்படி பேசியிருக்க கூடாது. எந்த தைரியத்தை அவர் இப்படி பேசினார் என்று கூறும் ரசிகர்களுக்கு நடிகரும் ஜோதிகாவின் கணவருமான சூர்யா இந்த விஷயத்தை மௌனம் காக்கக்கூடாதா? கண்டிப்பாக வாயை திறந்து விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கட்டணமான கோரிக்கைகள் முன்வைத்து வருகிறது. சூர்யா பார்த்தோம்னா தமிழ் திரைப்பட நடிகர் சரவணன் என இயற்பெயர் கொண்டு திரையுலகில் அறிமுகமாகி பின்னந்தார் சூர்யா என பெயர் மாற்றியிருக்காங்க. தமிழ் திரையுலகில் பிரபலமான முன்னணி நடிகர்னு சொல்லலாம். தமிழ் திரையுலகில் பெற்ற வெற்றியை கொண்டு தான் தெலுங்கு, மலையாள திரையுலகிலும் பிரபலமாயிருக்காங்களா. தமிழ் திரையுலகில் 1965 திரையுலகின் அறிமுகமாகி 1970 முதல் 1980 முன்னணி நடிகராக வலம் வந்த நடிகரும் சிவகுமாரின் மூத்த மகனே சொல்லலாம். தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. லயோலா கல்லூரியில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்காங்க. சென்னையில் பெசன் நகரில் வசித்து வராங்க. இவருக்கு பார்த்தோம்னா ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்காங்க. தம்பி கார்த்திக் தமிழ் திரையுலகில் உதவி இயக்குனராக அறிமுகமாகி தான் தற்போது திரைப்படங்களில் நடித்து வராங்க.
தம்பியும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.